friends, welcome to our channel Brainy Director. So, இந்த பதிவில ஒரு சூப்பரான கண்டென்ட் பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த பதிவில நம்ம functions of management அப்படின்ற இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பத்தி தான் பார்க்க போறோம். So, மொத்தம் 6 பாயிண்ட்ஸ் என்னன்னா planning, organizing, staffing, directing, coordinating and controlling. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளானிங். எல்லா கம்பெனிலுமே வந்து பிளான் ஒழுங்காக பண்ணால் தான் அந்த கம்பெனியை நல்லபடியாக ரன் பண்ண முடியும். ஒரு எஃபெக்டிவான பிளான் வந்து ஒரு கம்பெனியோடைய தலையெழுத்தையே, அதாவது வந்து வாழ்க்கையே மாற்றக்கூடியது. ஓகே, பிளானிங்னா என்ன, பிளானிங் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பிளானிங்கிறது ஒரு கோல் ஓரியன்டாக இருக்கணும். எதுக்காக நம்ம பிளான் பண்ணுறோம், எதை அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் அன் இன்டெலெக்சுவல் ஆக்டிவிட்டி. செகண்ட் பாயிண்ட், இன்டெலெக்சுவல் ஆக்டிவிட்டினா வந்து அது பேசிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்றத சொல்ல வராங்க. தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, இட்ஸ் அ பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அதாவது வந்து இந்த பிளான் வந்து ஒரு பிரைமரி ஃபங்க்ஷன், ஒரு கம்பெனிலேயே முக்கியமான டிசிஷன் எடுக்கக்கூடியதுன்னா இந்த பிளானை பேஸ் பண்ணி தான் எடுக்கக்கூடியதாக இருக்கணும். அண்ட் தென் இட்ஸ் ஆல் ப்ரிசர்வேசிவ். ப்ரிசர்வேசிவ்னா வந்து எல்லா லெவலுக்கும் இது பொருந்தக்கூடியதாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஃபினான்ஸ் பற்றி எடுக்கிறாங்க வச்சுக்கோமே, அது காலத்துக்கும் போய் பொருந்தும். இப்போ ப்ரைஸ் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு 5 ரூபாய்க்கு நம்ம 10 ரூபான்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா அந்த ப்ரைஸை எதுக்காக ஃபிக்ஸ் பண்ணணுன்றதை நம்மளுடைய இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய லெவல் வரைக்கும் நமக்கு பொருந்தணும். சரி, ஓகே. அண்ட் தென் இட்ஸ் அன் கண்டினியூஸ் ப்ராசஸ். இந்த பிளானிங் வந்து கண்டினியூஸாக ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கணும். எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் பிளானிங் ப்ராசஸ் கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இட்ஸ் எ ஃபார்வர்ட் லுக்கிங். பிளானிங்கிறது ப்ரெசென்ட்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது, ஃபார்வர்ட், அதாவது ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். இட்ஸ் எ ஃபியூச்சர் ஓரியன்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஓகே. செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயே பிளானிங்லேயே இன்னும் நிறைய கொஞ்சம் பெரிய ஸ்டேஜஸ் இருக்குது. என்னென்னன்றதை சொல்லிடுறேன். அனலைசிங் த என்விரான்மெண்ட். அதாவது வந்து என்விரான்மெண்ட், நம்மளுடைய சரௌண்டிங்கை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணோம். அண்ட் தென் செகண்ட் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, கலெக்டிங் அண்ட் அனலைசிங் த நெசசரி இன்ஃபர்மேஷன். அதாவது வந்து பிளானிங் எப்படி பண்ணணுன்றதை சொல்லியிருக்காங்க. பிளானிங் எப்படி இருக்கணுன்றதை நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், இது எப்படி பண்ணணுன்றதை சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கலெக்ஷன் அண்ட் அனலைசிங் த நெசசரி இன்ஃபர்மேஷன். அதாவது வந்து எப்படி டேட்டாஸை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கேதர் பண்ணணும். அந்த தேர்ட் ஒன் வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் ஆப்ஜெக்டிவ். எந்த ஆப்ஜெக்டிவ் பேஸ் பண்ணி இருக்குதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபோர்த் வந்து நாலேஜ் ஆஃப் அ பிளானிங் ப்ரிமிசஸ் ஆர் அசம்ஷன்ஸ். அதாவது பிளானிங்கோடைய தேவையான நாலேஜை யூஸ் பண்ணி தான் இதில் வந்து அப்ளிகபிள் பண்ணணும். நாலேஜ் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் கோர்சஸ் ஆஃப் ஆக்ஷன். அதாவது வந்து ஒரு பிளான்லேயே வந்து ஒரு பலவிதமான ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஃபினான்ஸ் பற்றி நம்ம எடுக்கிறோன்னா, ஃபினான்ஸ் இது இல்லைனா அதுக்கு பதிலாக வேறு எங்கே ஃபினான்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சிக்ஸ்த் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, எவல்யூஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் சொல்லிட்டேன் நான். ஓகே. ஸோ செவன்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செலக்டிங் ஆஃப் ஏ பர்டிகுலர் கோர்ஸ். எதை பேஸ் பண்ணி இருக்கோம், எதை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ எய்த் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் பிளான்ஸ். அதாவது ஆல்ரெடி இந்த பிளான்ஸோட இந்த பிளான்ஸை அப்ளிகபிள் பண்ணி பார்க்கணும். அண்ட் தென் இது வந்து ஒரு எஃபெக்டிவான பிளானாகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நைன்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டிசிபேஷன் ஆஃப் சபார்டினேட் ஸ்டாஃப். அதாவது வந்து எல்லா பர்சன்ஸுக்குமே இது பொருந்தக்கூடியதாக இருக்கணும். அண்ட் தென் தன்னுடைய சபார்டினேட் ஸ்டாஃபும் இந்த பிளானில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய லெவலாக இருக்கணும். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கண்டினியூஸ் எவாலுவேஷனாக இருக்கணும், இந்த பிளானிங் ப்ராசஸ் கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஓகே. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கனைசிங். இது வந்து ஆர்கனைசிங் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஆர்கனைசிங் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, இட்ஸ் அ கன்சர்ன் வித் அன் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் என்டர்பிரைஸ் கோல். அது வந்து ஒரு என்டர்பிரைஸோடைய கோல் எதை பேஸ் பண்ணியிருக்கோ அதை பற்றி தான் ஆர்கனைசிங்கும் பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இட் டிவைட்ஸ் டோட்டல் ஒர்க் ஆஃப் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஃப்ரம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். இட்ஸ் நோன் அஸ் டிவிஷன் ஆஃப் லேபர். அதாவது வந்து இதில் வந்து மேன் பவர் பேசிஸ் தான் ஆர்கனைசேஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இட் ப்ரொவைட்ஸ் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரிலேஷன்ஷிப். அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டினா வந்து ஒரு சுப்பீரியர் அண்ட் சபார்டினேட் ரிலேஷன்ஷிப். அதாவது வந்து ஓனர் அண்ட் லேபர், அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் தான் ஆர்கனைசிங் ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா, இட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் டிபெண்ட் அப்பான் த டோட்டலி சூட்டபிள் ஃபார் சிஸ்டம் ஆஃப் கம்யூனிகேஷன். பேசிஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், ஒரு கம்யூனிகேஷன், பெட்டர் கம்யூனிகேஷன் இருந்தால் தான் ஆர்கனைசேஷனை நல்லபடியாக ரன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Answerability or accountability on the part of subordinate on the superior is work done. It's an important characteristics of organization. அதாவது வந்து நம்ம சுப்பீரியர் கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு சபார்டினேட், அதாவது வந்து ஓனர் கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஒரு லேபர் நல்லபடியாக ரெஸ்பாண்ட் பண்ணானா அதுதான் பெட்டர் ஆர்கனைசேஷனாக இருக்க முடியும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க இந்த பாயிண்டில். ஓகே. ஸோ ஸ்டாஃபிங், தேர்ட் பாயிண்ட். ஸ்டாஃபிங்னா என்னன்றதை பற்றி பார்த்துலாம். அதாவது வந்து ஸ்டாஃபிங்னால தெரியும், இட்ஸ் அன் எம்ப்ளாய்ஸ் பேஸ்ட் ஆன் த எம்ப்ளாய்ஸ். Staffing or management is considered the performance on the following employees. Employees பற்றி என்னென்ன பார்த்துலாம். ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலெக்ஷன் ஆஃப் எம்ப்ளாய்ஸ். அதாவது வந்து ஒரு எம்ப்ளாய்ஸை எதுக்காக நம்ம வந்து ரெக்ரூட் பண்ணுறோம்,
அந்த எம்ப்ளாயிஸை எந்தெந்த செக்டாருக்கு செலக்ட் பண்ணணும் அப்படின்றத ஒரு மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் செகண்ட் பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங், அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங்கை கொடுக்கணும். தேர்ட் பாயிண்ட் வேஜஸ் அண்ட் சேலரி அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்களுக்கு எந்தெந்த ஒர்க்கர்ஸுக்கு வேஜ் டைம் சேலரி கொடுக்கணுமா இல்லைனா மந்த்லி டைம் சேலரி கொடுக்கணுமா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபோர்த் பாயிண்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல், ஒவ்வொரு ஒர்க்கருக்குமே எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, எப்படி அவங்க வந்து ஒரு ஒர்க்கில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் எம்ப்ளாயி ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷன் அண்ட் எக்ஸெட்ரா. ஸோ எம்ப்ளாய்க்கான அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆனாருன்னா அவருக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டை கொடுக்கணும், அண்ட் தென் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அந்த எம்ப்ளாய்க்கு போய் சேரணும், அந்த எம்ப்ளாய்க்கு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்றத ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டோடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரக்டிங் மீன்ஸ் சூப்பர்விஷன், அதாவது மேற்பார்வைன்றது தான் டைரக்டிங் சொல்லுவோம். டைரக்டிங் எப்படி இருக்கணும்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கிங் சூப்பர்விஷன், அதாவது வந்து எப்போவுமே வந்து அவங்க சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஷ்யூவிங் ஆர்டர்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ பெர்டைனிங் ஒர்க், அதாவது வந்து நம்ம ஒரு ஒர்க்கை பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான ஆர்டர்ஸை கொடுத்து அந்த ஒர்க்கை எப்படி பண்ணக்கூடியதுன்னு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தேர்ட் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் கம்யூனிகேஷன் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அண்ட் எம்ப்ளாயிஸ், எப்போவுமே ஒரு ஒர்க்கு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு பெட்டர் கம்யூனிகேஷன் இருக்கணும். அது எந்த மாதிரி கம்யூனிகேஷனா மேனேஜ்மெண்ட்டுக்கு எம்ப்ளாயிஸுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன் லீடர்ஷிப்னா ஒரு தலைமை, எப்படி வந்து எம்ப்ளாயிஸை தலைமை தாங்கி அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே காய்ஸ், ஸோ அடுத்தது என்னென்னா இப்போவே 6 ஆயிடுச்சா, 6:38. ஓகே, இதில் லாஸ்ட்டாக என்ன சொன்னேன்னா லீடர்ஷிப் பற்றி சொன்னேன். லீடர்ஷிப்பை பற்றி கொஞ்சம் கீழே ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்னன்றதே சொல்லிடலாம். Leadership is yet another integral part of directing function. Leadership is an ability to manage or induce to the subordinates to work towards a common goal. A leader is supposed to possess a certain qualities are mentioned below. அதாவது வந்து ஒரு லீடர்ஷிப்பில் ஒரு லீடர் எப்படி இருக்கணும், அவருக்கு என்னென்ன மாதிரி தகுதிகள் வேணும் அப்படின்றதான் இந்த 5 பாயிண்ட்ஸில் சொல்ல வராங்க. என்னன்றதை பார்த்துடலாம். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், அதாவது வந்து ஃபிசிக்கலாக அவங்க வந்து ஃபிட்னஸாக இருக்கணும், எந்த விதமான டயர்டும் இல்லாமல், அதான் ஃபிசிக்கலாக ஃபிட்னஸாக இருக்கணும். ஸோ செகண்ட் ஒன்று வந்து மென்டல் வேகர், மென்டலாகவும் அவங்க வந்து ஃப்ரீனஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து சென்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், அதாவது வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அட் அ டைம்லேயே நம்ம வந்து கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல நாலேஜபிலிட்டியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா அபிலிட்டி டு மோட்டிவேட் பண்ணுறது, எதாவது வந்து யாராவது ஒரு ஒர்க்கர்ஸ் வந்து சோர்ந்து போயிட்டாலோ இல்லைனா ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுனாலோ அவர் வந்து ஒரு தானாகவே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிவிட்டு அந்த பர்சன்ஸையும் நம்ம மோட்டிவேட் பண்ணோம் அப்படின்றத சொல்ல வராரு. ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில், எந்த விதமான ஒரு ஈகோயிசமும் இல்லாமல் எல்லா ஒர்க்கர்ஸையுமே ஈக்குவாலிட்டியாக மதித்து அவங்களோட பெட்டர் கம்யூனிகேஷன் ஸ்கில்லோடு இருக்கணும், அதுதான் வந்து ஒரு லீடருக்கு தேவையான தகுதிகள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. சரி, ஓகே. கோஆர்டினேஷன், அடுத்த பாயிண்ட். கோஆர்டினேஷன்றது எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்ல வராங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் வந்து ஒரு பிளான்டாக இருக்கணும், அதாவது வந்து ஒரு எந்த பிளான்ஸ்லையும் இருந்தாலும் சரி, எந்த பிளான் அமல்படுத்துறதுக்காக தான் இருந்தாலும் சரி, அவங்க அந்த பிளானை வந்து கோஆர்டினேட்டோட பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன்று வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் வந்து சுப்பீரியருக்குன்னு ஒரு ரூல்ஸு, சபார்டினேட்டருக்குன்னு ஒரு ரூல்ஸும் இல்லாமல் ஈக்குவாலிட்டியாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் வந்து சவுண்ட் ஆர்கனைசேஷன்ன்றது வந்து சவுண்ட் ஆர்கனைசேஷன்ன்றது தான் சவுண்ட் கிடையாது, ஒரு ஈக்குவல் வாய்ஸ், அதாவது வந்து யார் எந்த மிஸ்டேக் பண்ணாலும் அந்த பர்சன் வந்து தப்பு பண்ண பர்சனுக்கு முன்னாடி ரைஸ் பண்ணி வாய்ஸை எழுப்புறது. அது வந்து சுப்பீரியர் தப்பு பண்ணியிருந்தானா சபார்டினேட் வந்து சார் இந்த தப்பு பண்ணியிருக்கீங்க சார் நீங்கன்னு சொல்லிட்டு வாய்ஸை வந்து ரைஸ் பண்ணுறது, அதாவது ஈக்குவல் வாய்ஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபோர்த் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். ஸோ காமன் பாயிண்ட்ஸ் தான் ஈக்குவலாக வந்துகிட்டே இருக்கும். எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்றது பெட்டர் கம்யூனிகேஷன் சுப்பீரியருக்கும் சபார்டினேட்டுக்கும் இருக்குன்ற சொல்கிறாங்க. ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் ஆஃப் செப்பரேட் கோஆர்டினேஷன் டிபார்ட்மெண்ட். ஒரு ஈச் டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டு, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஒரு பெட்டர் கோஆர்டினேஷன் இருக்கணும். இந்த டிபார்ட்மெண்ட் தான் உயர்ந்தது, இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப லோ அப்படின்லாம் இல்லாமல் எல்லாருமே ஈக்குவலாக கோஆர்டினேஷன் பண்ணி முடிச்சு ஒரு ஆர்கனைசேஷனுக்கு அந்த கோலை அட்டைன் பண்ண பார்க்கணும், அதுதான் பெட்டர் கோஆர்டினேஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் பாயிண்ட் வந்து கண்ட்ரோல். எதுவாக இருந்தாலும் எந்த ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் கண்ட்ரோல் இல்லைன்னா அந்த ஆர்கனைசேஷன் ரொம்ப அழிஞ்சே போய்டுன்றது தான் முக்கியமான பங்கு. கண்ட்ரோல் எப்படி இருக்கணும்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது வந்து ஒரு எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மெஷர்மெண்ட் ஆஃப் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து கண்ட்ரோல் இயங்க முடியும். அதிகப்படியான லாபம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கண்ட்ரோலை லூஸ் பண்ணாங்கன்னா
அவங்க மறுபடியும் ஃபாலோ ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து எந்த டைம்லையும் வந்து அவங்க கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்கிங் அ கம்பேரிசன் பிட்வீன் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் செட்டு. அதை வந்து அவங்க ஆக்சுவலாக பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து கண்ட்ரோல் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி வந்து ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணியிருந்தாலும் அவங்களுடைய செலவுகள் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ அவங்க அந்த கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட், அதாவது மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் என்ன யோசிக்கணும்னா அந்த செலவை கம்மி பண்ணிவிட்டு அந்த ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணும் அப்படின்ற அந்த ஐடியாவுக்கு வந்து செலவுகளை கம்மி பண்ண ஆக்கணும். அண்ட் தென் அதை கண்ட்ரோலும் பண்ணணும். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் த டிவியேஷன் அண்ட் டேக்கிங் டு த கரெக்டிவ் ஆக்ஷன். ஸோ இந்த பாயிண்ட்டும் அந்த பாயிண்ட்டும் லிங்க் தான். ஸோ தேவை இருக்கிற செயல்களை வந்து அவங்க வச்சுக்கிட்டு தேவையில்லாத செயல்களை எல்லாமே கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். ஸோ ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது புரியலன்னா மறுபடியும் வீடியோ ஃபஸ்ட் பாருங்கள். ஸோ இதுக்கு தேவையான நோட்ஸ் என்னோட பிளாகர் பேஜில் கொடுத்துட்றேன், ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த கருத்து மற்றவங்களுக்கும் போய் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறவாமல் ஷேர் செய்யுங்கள். உங்கள் ஷேர் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தகவல் மற்றவங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்றதை நான் நம்புகிறேன். முக்கியமாக ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கமெண்ட்களை பதிவு செய்யுங்க. உங்களுடைய கமெண்ட் தான் எங்களுக்கு ஒரு பக்கபலம் மாதிரி. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, எந்த மாதிரி கண்டென்ட் சொன்னாலோ அதுக்கேற்றபடி எங்களால் அடுத்த ஸ்டெப் எங்களால் மூவ் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ. என்ன உளர்றேன், கரெக்டாக சொல்கிறேன்னா சரி ஓகே. மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேற என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? பிரெயின் டாக்டர் நம்மளோட சேனலுக்கு கீழே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனலில் வர எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் வேற என்ன இருக்குது, எல்லாத்தையும் சொல்லிட்டுனா முக்கியமாக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கீழே இருக்கிற என்னுடைய பிளாகர் பேஜுக்கு போயிட்டு உங்களுக்கு தேவையான இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து பயனடையுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ குட் டே.